السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட குழப்பங்களையும் பல்வேறுபட்ட பிரிவினைகளையும் நாம் அறிந்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் 6 சஹாபாக்களுடைய பொறுப்பில் அடுத்த ஆட்சியாளரை தேர்வு செய்கிற ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அதில் அந்த 6 பேர்ல 3 பேர் தங்களுடைய தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள், இந்த மூவருமே அந்த சீன்ல இருந்து ஒதுங்கி கொண்டார்கள். இப்ப களத்துல 3 பேர் தான் நிக்கிறாங்க. யார் 3 பேரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு ஆளு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்னு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒன்னு. இந்த 3ல ஒரு ஆள் தான் இப்ப ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படணுங்கிற ஒரு நிலைமை. அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க விரும்பி இருந்தா அவங்க ஜனாதிபதி ஆகியிருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் கூப்பிடுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவையும் கூப்பிட்டு, இப்ப நீங்க 2 பேர் தான் இப்ப இருக்கிறீங்க, நான் வரப்போறது இல்ல, எனக்கு இந்த பதவி வேண்டாம், நானும் ஜனாதிபதியாக விரும்பல, நீங்க 2 பேர் தான் இப்ப சீன்ல இருக்கிறீங்க, 3 பேர் இருந்தாலும் நான் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, 2 பேர் தான் இப்ப இருக்கிறீங்க, உங்கள யாரு விட்டு தர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, வேண்டாம் என்று உங்கள யாராவது விட்டு தர ரெடியா இருக்கிறீங்களா கேட்கிறாரு. 2 பேருமே மாட்டேன்ட்டாங்க. 2 பேரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பதவி என்ன இருந்தாலும் மனிதர் தானே, உஸ்மான் ரலியல்லாஹு பதவி ஆசையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நமக்கு தகுதி இருக்கிறது, நம்ம இருந்தாலும் கொஞ்சம் நல்லபடியா சமுதாயத்துக்கு சேவை செய்யலாம் என்பதற்காக கூட இருக்கலாம், அது அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் 2 பேருமே அதை ஆசைப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? அப்படிலாம் விட்டு தர முடியுமா ஜனாதிபதி பதவிங்கிற மாதிரி 2 பேருமே திருப்பி திருப்பி கேட்கிறாரு. எதுக்கு தேவையில்லாம போட்டிலாம் தேவையில்லை, 2 பேர் தான் நிக்கிறீங்க, நான் ஒதுங்கிட்டேன், தல்ஹா ஒதுங்கிட்டாரு, ஜுபைர் ஒதுங்கிட்டாரு, சாத் இப்னு அபீ வக்காஸ் ஒதுங்கிட்டாரு, உங்க 2 பேர்ல ஒரு ஆள் யாராவது கொஞ்சம் ஒதுங்கிருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே மறுத்துறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? இப்ப இந்த 2 பேர்ல யாருக்கு இவர் வாக்களிக்கிறார் அவர் தான் ஜனாதிபதி. இப்ப 6 பேர்கிட்ட பொறுப்பு இருக்குது. அப்ப இவருடைய ஓட்டு 2 ஓட்டு இவருக்கு ஆச்சுல, இவர் ஓட்டு எந்த பக்கம் உழுவுதோ அந்த பக்கம் என்ன ஆயிரும், அவங்க ஜனாதிபதி ஆயிருவாங்க. ஏன்னா ஆளுக்கு 2 ஓட்டு இருக்குது. அலிக்கு சுபைர் ஓட்டு ஒன்று இருக்குது, என் பங்கு அவரை கொடுத்துட்டேன்ட்டாரு. தல்ஹா உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்துட்டேன்ட்டாரு. சாத் இப்னு அபீ வக்காஸ் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் விட்டேங்கிறாரு. அப்ப ஒவ்வொரு ஆளும் 2 ஓட்டு பெற்று இருக்கிறார்கள். இப்ப இவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் யாரை ஆதரிச்சாருன்னு வைங்க, 2 4. இவர் யாரையா சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா என்ன ஆயிரும், 4 பேருடைய ஆதரவும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி போயிடும். இப்ப இவர்களும் பால் இருக்கிறது, அதுக்குதான் யாராவது விட்டுத்தாங்கன்னு கேட்டு பார்த்தாரு, விட்டு தர ரெடியா இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாரு, 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க 2 பேருமே ஆரம்ப காலத்து முஸ்லிம்கள், ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றவர்கள்ல உங்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு, 2 பேருக்குமே இந்த தகுதி உண்டு, 2 பேருமே ஆரம்ப காலத்துடைய முஸ்லிம்கள், 2 பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புதல்விகளை கல்யாணம் பண்ணவங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் தான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன். ஒரு வகையில பார்த்தா அவர் 2 மகளை கல்யாணம் பண்ணவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ருக்கையாவை கல்யாணம் பண்றாரு. அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு உம்மு குல்சுமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அக்காவையும் தங்கச்சியும் வெவ்வேறு நேரங்கள்ல. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தா அலியை விட ஒரு படி மருமகன்கிறதுல கொஞ்சம் கூட தான். 2 மகளை திருப்பி ஒருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா அவ்வளவுக்கு ஒரு அன்பு நேசம் இருந்தா தான் அது நடந்திருக்க முடியும். அப்ப 2 பேருமே ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகனா இருக்கிறீங்க,
ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்து முஸ்லிமா இருக்கிறீங்க, ரெண்டு பேருமே ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஆளா இருக்கிறீங்க. ஒரு வகையில பார்த்தா ஹிஜ்ரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கூடுதல் பங்கு இருக்கிறது. அவர் டபுள் ஹிஜ்ரத் செஞ்சவர். முதல்ல அபிசினியாவுக்கு போனாங்கல்ல, அதுலயும் அவர் இருந்தவர். இங்க திருப்பி மறுபடியும் மதீனாவுக்கு போனாங்கல்ல, அந்த ஹிஜ்ரத்துல இருந்த ஒரு ஆளு. அப்ப ரெண்டு பேருமே ஹிஜ்ரத் செஞ்சவங்களா இருக்கிறீங்க, ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ் சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க. அதனால ஒவ்வொருத்தையும் சொல்றாரு, உஸ்மான்ட்டையும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் உன்னைய ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தால் நீ என்ன பண்ணணும்? சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும். உஸ்மானை தேர்ந்தெடுத்தால் அழித்த சொல்றாங்க, உஸ்மானை தேர்ந்தெடுத்தால் அவருக்கு நீ கட்டுப்படணும். உறுதிமொழி கொடுக்குறியான்னு கேட்கிறார். உன்னை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுப்பேன், உஸ்மானை வந்தாலும் தேர்ந்தெடுப்பேன். நீ என்ன பண்ணணும்? நான் எதை செஞ்சாலும் ஒத்துக்கிறியான்னு கேட்கிறாரு அழிட்ட. அவர் சரிங்கிறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அதே மாதிரி போறாரு. அவர் சொந்தக்காரர்களையும் சொல்லி நான் உன்னைய தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுப்பேன், அலிய தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுப்பேன். நான் அலிய தேர்ந்தெடுத்தா நீ அவர் கட்டுப்பட்டு நடக்கணும், உன்னைய தேர்ந்தெடுத்தால் உனக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க? கட்டுப்பட்டு நடக்குவாங்க அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாரு. எடுத்தவன என்ன செய்யறாங்க? ரெண்டு பேரும் ஓகேன்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? நீங்க யார தேர்ந்தெடுக்கிறீங்களோ, என்னை தேர்ந்தெடுத்தாலும் ஓகே, நீங்கள் உஸ்மானை தேர்ந்தெடுத்தாலும் ஓகே. உஸ்மான் என்ன பண்றாரு? அந்த நிலைக்கு கொஞ்சம் தள்ளிட்டு தான் கொடுக்க நினைக்கிறார். அவர் ரெண்டு பேரையுமே அவர் சஸ்பென்ஸ்ல வச்சு ரெண்டு பேரும் ரெண்டுக்கும் தயாரு, பதவி கிடைச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு அவங்கள ஒரு லெவல்ல கொண்டாந்து வச்சுட்டு திடீர்னு என்ன பண்றாருன்னு கேட்டா ரெண்டு பேரையும் பேசி முடிச்சிடறாரு. உடனே மக்கள் எல்லாம் கூட்டி வச்சு கொண்டு உஸ்மானே எடு கையை நீட்டு அப்படிங்கிறாரு. நான் முதல்ல உன்னை ஆட்சியாளர், நான் முதல்ல உறுதிமொழி எடுக்கிறேன்னு சபையில வச்சு உஸ்மான அவர் ஜனாதிபதி அறிவிச்சிடுறாரு. அதனால உஸ்மான் மக்கள் அலி உடனடியாக அலி என்ன செய்யறாரு? அவர் உறுதிமொழி எடுக்கிறாரு. பிறகு மக்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜனாதிபதியாக தேர்வு செஞ்சிடறாங்க. அப்ப இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பிறகு ரொம்ப ஒரு தகுதியான ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்காரு. அவர் 6 பேரை நியமிச்சதன் மூலமாக 6 பேரும் அந்த மாதிரியான பொறுக்கி எடுத்த மாணிக்கங்கள் தான். இல்லைன்னா 6 பேரும் களத்தில் நின்றாங்கன்னு வைங்க, பெரிய இஷ்யூவா இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட லேசா ஆசைப்பட்டா கூட இந்த நேரத்தில் அவர் இவர் சொன்ன தீர்ப்பு ஒண்ணு கட்டுப்பட்டார்ல, விரும்பினார். அது ஒரு விஷயம். கிடைக்கலன்னு அதுக்காக என்ன செய்யல, அவர் சண்டை செஞ்சு வளர்த்துக்கல, அதெல்லாம் முடியாது கோச்சிக்கிட்டு இருக்கல. முதல் ஆள் அவர் என்ன செய்யறாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஆள் அவர் பெயர் பண்ணிடுறாரு. நீங்க தான் ஆட்சியாளரே, நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நான் நடக்கிறேன் அப்படின்ட்டாரு. இதுல கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ரெண்டு பேரும் இடம் போட்டு கூடுதலாக தேர்ந்தெடுத்தது காரணமும் இருக்கிறது. என்ன அவர் பார்க்கிறாரு? இவர் 2 தடவை ஹிஜ்ரத் செஞ்சவரா இருக்கிறாரு, அந்த வகையில இவர் கூடுதல் கொஞ்சம் சிறப்பு இருக்கிறது. அலி ஒரு ஹிஜ்ரத் தான் பண்ணியிருக்கிறாரு. இவர் அந்த காலத்து நெருக்கடியான கட்டத்திலேயே அபிசினியாவுக்கெல்லாம் போய் ரொம்ப அதாப்பட்டவரா இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை கல்யாணம் பண்ணவரா இருக்கிறாரு. இந்த மாதிரி 1-2 கணக்கு போட்டு பார்த்திருக்காரு அவரு. இந்த வகையில ஒரு கொஞ்சம் தூக்கலா இருக்கு, மார்க்ல கொஞ்சம் தூக்கல் மாதிரி அவர் தெரிஞ்சிருக்கிறது. இவருக்கு ஒரு 60, அவருக்கு ஒரு 40 கொடுக்கலாங்கிற மாதிரி அவருக்கு பட்டு தானே தேர்ந்தெடுத்துட்டாரு. வேற எந்த விதமான இவருக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு. இந்த செய்திகள் எல்லாம் புகாரியில 3700வது ஹதீஸ்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஹதீஸ்ல தெளிவாக எப்படி ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க என்ற விவரம் வரும் பொழுது இந்த சம்பவம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கடமையை எந்த ஒரு குழப்பத்திற்கும் இல்லாத வகையில அழகாக நிறைவு செய்துட்டு போயிடுறாங்க. அடுத்த ஆட்சி சிறப்பு அமைந்து விடுகிறது. இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி தெரிஞ்ச மாதிரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் அவங்களுக்குரிய தகுதி, அவங்களுக்கு இந்த சமுதாயம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலக வல்லரசுங்கிற அளவுல அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி ஒரு மாபெரும் சக்தியாக உருவாக்கிட்டு போனாங்க. அதே இது தக்க வச்சு இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் உலக வல்லரசமா இருந்திருக்கும். பின்னாடி வந்தவர்கள் இவங்க 2 பேரும் மாதிரி இருக்கவில்லை. கண்டிப்பா சொல்லலாம். எடை போட்டு பேசுவதாக இருந்தால் அபூபக்கர் மாதிரியோ உமர் மாதிரியோ அதற்கு பிந்தி வந்த ஆட்சியாளர்கள் இல்லை.